சலாம் காய்ஸ். ஓகே. இப்போ நான் சொல்ல போறதும் எல்லாம் அடாட் இஸ்தியாடாட் டைம் புகீஸ் தான். ஓகே. நான் நெறைய தடவ வந்து ஈக்கான் பூயோ பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இந்த தடவையும் பூயோ பத்தி தான் சொல்லப் போறேன். ஓகே. ஈக்கான் பூயோ வளர்க்கணும்னு நெனச்சிட்டீங்கன்னாக்கா, ஒரு ஜோடி வீட்டுக்கு வெளிய கேரேஜ் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல விட்டுருங்க. ஓகே. நல்ல சாப்பாடு தாராளமா போடணும். 2வது வந்து மேல ஃபிஷ் டேங்க் மேல மூடி இருக்குல்ல, அந்த மூடி இருக்கும் பொழுது சங்கு, பழமொழி சங்கு அந்த வெள்ள கலர்ல இருக்குங்களா, அதாவது ஈபு சீப்புட்ன்னுவாங்க. ஓகே. சங்கு நம்ம ஊதுவோமே அந்த சங்கு. சின்ன ஒரு சங்கு என்ன பண்ணுங்க, அந்த மூடாங்கிக்கு மேல நிமிர்த்து வைங்க. கவுத்து வைக்கக்கூடாது. நிமிர்த்து. நிமிர்த்து வச்சோனே அந்த சங்குனுடைய துவாரம் உள்ளுக்கு போகுதுல்ல, என்ன செய்யணும்னா, அந்த வீட்ல தங்குறவங்களோட யார் யார் அந்த வீட்ல தங்குறீங்களோ, அதாவது சொந்தக்காரங்க அவங்களாம் முடியாது. சும்மா வந்து தங்கிட்டு போறவங்க முடியாது. அந்த வீட்ல நிரந்தரமா யார் தங்குறாங்களோ, அவங்களுடைய பீச்சக்கை, கட்டை விரல், நெகம் அ அத்தன பேத்தோட பீச்சக்கை, கட்டை விரல் நெகம் இருக்குல்ல, அத கட் பண்ணி அந்த சங்குனுடைய துவாரத்து உள்ளுக்கு போட்டு விட்டுருங்க. இதோட அசையாட் வந்து எதுக்குனாகனாக்கா, அந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, வீட்ல வந்து உங்க குடும்பத்துக்குள்ள யாருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவும் வராது. எதுவா இருந்தாலும் ஸ்மூத்தா போகும். சந்தோஷமா இருப்பீங்க. இன்பமா இருப்பீங்க. புரியுதா? சலாம் காய்ஸ்.